नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमती जयपताक स्वामिनिधि नमने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगततामताय नगर ग्रामतारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. It's Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय. இன்னைக்கு 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவுல 34வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இதுல எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்கள் நிறைய வருது. சோ நம்ம பகவத்கீதையோட சாரம் என்னன்னு கேக்குறப்போ இந்த ஸ்லோகமும் சொல்லுவோம். மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஸ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணக. இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் 18வது அத்தியாயத்திலே வருது. என்னையே நினைத்து என்னை வழிபட்டு என்னிடம் வருவாயாக அப்படின்னு சொல்றார். 18.65 அதே ஸ்லோகம் திரும்பவும் வரும். ஆனா கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் மாறுபடும். மன்னா பவமத் பக்தோ அதேங்களா மாதாஜி? சர்வதர்மா பரித்தியஜ மாமியம் இல்ல சரணம். மாதாஜி, மன்மனா பவமத் பக்தோ. இது இந்த ஸ்லோகங்க. இன்னொன்னு சொன்னீங்களா 18ல? 18.65 மாதாஜி இது. சரி சரி. இது 9.34 மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஸ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணக. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக அப்படிங்கிறார். இதே ஸ்லோகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா 65ல சொல்றாரு, 18.65. அப்ப இதனோட முக்கியத்துவம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்லோகம் 2 தடவை வர்றப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ சர்வதர்மான் பரித்தியச்ச பகவத்கீதையோட சாரம் அதுதான் முதல்ல சொல்லுவோம். 2வது ஸ்லோகம் என்னன்னா மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு. சோ இது ஃபர்ஸ்ட் லைன் ஒரே மாதிரி வரும். 2வது லைன்ல மாம் ஏவேசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே, நான் உனக்கு சத்தியம் பண்ற அப்படிங்கிறார். சோ பகவான் சத்தியமே பண்றாரு. அதுல எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமைப்பாயாக, இவ்வாறு என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு 18.65 சொல்றாரு. சோ இது எவ்வளவு முக்கியமானதா இருந்தா 2 தடவை சொல்லுவாரு. உன் மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய், என்னை வழிபடு. சோ பகவானே சொல்றாரு என்னை வழிபடுன்னு. ஏன்னா பகவானை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது என்னை வழிபடு. பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றோம்னா, களங்கமான இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வு. சோ ஜடபந்தத்துல இருந்து விடுபடணும்னா இதை தவிர வேற வழி இல்ல. கடபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா அப்படின்னு. சோ எல்லாவித பக்தி தொண்டும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தெளிவா இங்க சொல்றார். ஆனா யோக்கியமற்ற சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கருத்துக்களை தப்பா சொல்றாங்க. சோ படிப்பவர்களின் மனதை சாத்தியமில்லாத வழிகளுக்கு அவங்க திருப்புறாங்க. படிப்பவர்கள், அதாவது பகவத்கீதை படிக்கிறவங்களெல்லாம் குழப்பி விடுவாங்க. கிருஷ்ணருக்கும் அவரது மனத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெரியறது கிடையாது. நாமெல்லாம் மனம் வேற, நாம வேற, நம்ம உடல் வேற, ஆத்மா வேற. பல விதங்கள்ல நம்மளுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கு. ஆனா பகவான் அப்படி இல்லை. திவ்யமான உடல், உடல் அப்படின்னா மனம், ஆத்மா, அவரது உடல் எல்லாமே பிரிக்க முடியாது கிருஷ்ணர்கிட்ட இருந்து. சூட்சும உடல், ஸ்தூல உடல் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சாதாரண நபர் கிடையாது, பூர்ணமான உண்மை. அவர் உடல், மனம் எல்லாம் பூர்ணமானது. தேஹி தேஹி விபதோ, தேஹி 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 விபேதோ அயம் தேஸ்வரே வித்யதே குவச்சித் என்று கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருப்பது போல சைத்தன்ய சரிதாமிரத்துல ஆதிலீலையில 5ஆம்
5ஆம் அத்தியாயத்துல 41 48வது பதத்துல அவர் சொல்றார் தனது அனுபாஷ்ய உரையில. இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமிகள் சொல்றார், இதன் பொருள் பரமபுருஷரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கிருஷ்ணரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை அறியாத கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்தித்துவத்தை அவரது மனம் அல்லது உடலில் இருந்து பிரிக்கின்றனர். வியக்தித்துவம்னா என்னன்னா உருவம். அவரது மனதை உடல்ல இருந்து பிரிக்கிறாங்க. இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை என்ற போதிலும் மக்களை இவ்வாறு திசை திருப்புவதில் அவர்கள் லாபம் பெறுகின்றனர். ஏன்னா குட்டை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். சோ இங்க நிறைய அரசியல்வாதிகள் அறியாமையில் உள்ள ஜனங்களை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, கடவுளே கிடையாதுங்கிற நாத்திக கொள்கை, அப்புறம் கடவுளே இருந்தாலும் அவர் கிருஷ்ணரா மனிதனா அவதரித்து சில மேஜிக் வித்தையெல்லாம் கட்டிட்டு போயிட்டாரு, அவர் கடவுள் கிடையாது, நாம் எல்லாருமே கடவுள் தாங்க, செத்தா நாம் எல்லாரும் போய் கடவுள் ஆயிடுவோம். சோ இந்த மாதிரி பொய்யான கற்பனை கருத்துக்களை எல்லாம் அவங்க சொன்னா மக்கள் நம்பிடுறாங்க. ஏன்னா முதல்லயே அறியாமையில் இருக்கிறாங்க. எங்கடா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும்? ஏன்னா வேதங்கள் எல்லாம் படிச்சாக்க கட்டுப்பாடுகள் இருக்கே, யாருமே கட்டுப்பட்டு இருக்க விரும்பல. நான் சுதந்திரமா அப்படிங்கிற பொய்யான உரிமையை எடுத்துக்கிட்டு அனுபவிக்க விரும்புறாங்க. அவங்களுக்கு போய் நீ அப்படியெல்லாம் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் சேவை செய் அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி? நான் ஹோட்டல் போகணும், சினிமாக்கு போகணும், பாட்டு கேட்கணும், எவ்வளவெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு இந்த கருவிங்கிற மனித உடல் கிடைச்சிருக்கு. அதை நான் இதுலதான் பயன்படுத்துவேன். நிறைய உயிரினங்களை எல்லாம் கொண்டு சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா நீங்க அதெல்லாம் வேண்டாங்கிறீங்க, அதனால கடவுள் இல்லைங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். சீக்கிரம் அவங்க பின்னாடி ஓடிடுவாங்க, அவங்கதான் உண்மை அப்படின்னுட்டு. ஆனா என்னைக்கும் பொய்ய உண்மையாக்க முடியாது, உண்மைய பொய்யாக்க முடியாது. அசுர இயல்பு கொண்ட சிலரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் மாமனான கம்சனை போல பொறாமையுடன் நினைக்கின்றனர். ஏன்னா இந்த பொறாமை உணர்வுனாலதான் நம்ம இங்க கீழே விழுந்தோம். நானும் உன்னை போல அனுபவிப்பாளனாகணும், நானும் உன்னை போல தலைவனாகணும், அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அகம் போக்தா அகம் கர்த்தா, நான் தான் செய்யறேன், அதாவது நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன் கிருஷ்ணர் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணர் மேல பொறாமப்பட்டுட்டு நாம கீழே விழுந்தோம். நானும் உன்னை போல ஆகணும் கிருஷ்ணா அப்படின்னு. அப்ப கிருஷ்ணா நம்மளுக்குன்னு சில ஏன்னா பகவானை போல நம்மளால ஆக முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பொடி தூசுக்கும் இமயமலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அளவிட முடியாத வித்தியாசம் இருக்கு. அப்ப பகவானுக்கு சமமாகவோ மேலாகவோ நம்மளால ஆக முடியாது. ஆனா நாம பொறாமை கொண்டு அகம் போக்தா அகம் கர்த்தான்ட்டு இங்க வந்துட்டோம். அப்ப கிருஷ்ணர் நம்மளுக்கு ஒரு சிறைச்சாலை, ஒரு பொம்மையை கொடுத்திருக்காரு, இந்த உலகம் எனும் பொம்மையை. அதுல நீ அனுபவிச்சு முன்னால முடிஞ்சுதா, முடியலனா அப்புறம் எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி. அப்போ கம்சனும் கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் கிருஷ்ணரை தனது எதிரியாக எண்ணினான். எண்ணுவதில்லை. இப்ப கிருஷ்ணரை பக்தர்கள் நினைக்கிறாங்கன்னா அனுகூலமாக, ஆனா இங்க கம்சன் நினைக்கிறான் அப்படின்னா பிரதிகூலமாக. அப்ப கிருஷ்ணர் எப்போதும் தன்னை கொல்ல வருவார் என்று திகைத்தபடி அவன் எப்போதும் பயத்துடன் இருந்தான். அத்தகைய சிந்தனை அவன் நமக்கு உதவாது. கிருஷ்ணரை அன்புடன் நினைக்க வேண்டும், அதுவே பக்தி. அப்ப கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்யணும். அவ்வாறு சாதகமாக விருத்தி செய்வது எப்படி? அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டும். பரம்பரா முறையில வந்தவங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும். பரம்பரா வழியில் இல்லாம யாரோ ஒருத்தர் படிச்சு அதுக்கு அவங்க கற்பனை விளக்கங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா அது நம்மளை மேலும் குழப்பிவிடும், இருக்கிற அறிவும் சேர்ந்து போயிரும். இப்ப கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். மேலும் அவரது உடல் ஜடம் கிடையாது, நித்தியமும் ஆனந்தமும் அறிவும் நிறைந்தது, அது ஆனந்தமயமானது. அப்போ சத்து சித்து ஆனந்தம் நிறைந்ததுதான் பகவானோட உடல். கிருஷ்ணரை பற்றிய இத்தகு விளக்கம் ஒருவன் பக்தனாவதற்கு உதவும். மாறாக தவறான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை அறிய முயல்வது பயனற்றது. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 4 சம்பிரதாயங்கள் வேதங்கள்ல இருக்கிற ஆதாரங்களை கொண்டு நாம் பார்ப்போமானால் நம்மளுக்கு ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்மமத்துவ கௌடிய சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், 4 சம்பிரதாயங்கள் தான் நம்மளுக்கு வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கற்பனைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் மக்கள் நிறைய சம்பிரதாயங்களை
மதங்களை உருவாக்கி நிறைய சடங்குகளை உருவாக்கி அவங்களையவே குழப்பிக்கிறாங்க. எனவே ஒருவன் தனது மனதை ஆதி ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உருவில் ஈடுபடுத்தணும். அப்ப கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையுடன் அவரது வழிபாட்டில் அவன் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். சோ இங்க வந்து திடமான நம்பிக்கை, ஸ்ரத்தா ரொம்ப அவசியம். நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் குடும்பமா இருக்காது, பிசினஸ் பிசினஸா இருக்காது. சோ நம்பிதான் நம்ம செய்யறோம். இப்ப பல பேருக்கு பிசினஸ்ல கடன் கொடுப்பாங்க. அவர் கொடுத்துருவார் அப்படிங்கறதுல தான் கடன் கொடுத்து அப்படியே ரொட்டீன் ஆயிட்டு இருக்கும். ஆனா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், கடன் கொடுக்க மாட்டேன், யாருகிட்டையும் நான் வந்து நம்ப மாட்டேன், என் பெண்டாட்டியை நம்ப மாட்டேன், பிள்ளைங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னா குடும்பம் ரொம்ப சீரழியும். சோ பகவானிடம் நம்பிக்கையுடன் நம்ம பக்தி செலுத்தும் போது அது நமக்கு நல்ல பக்தியை கொடுக்கும். இப்ப கிருஷ்ணரை வழிபடுவதற்காக இந்தியால பல்லாயிரமான கோயில்கள் இருக்கு. அங்க பக்தி தொண்டுல பயிற்சி செய்யப்பட்டு வருது. அங்கெல்லாம் வந்து பக்தி தொண்டு பயிற்சி செய்யப்பட்டு வருது. இத்தகைய பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வந்தனை செலுத்த வேண்டும். விக்கிரகத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி ஒருவன் தனது மனதாலும் உடலாலும் செயலாலும் வாச்சோ கர்மனோ அப்படின்னு சொல்லி தன்னை ஈடுபடுத்தணும். வாச்சோ மனசோ கர்மனோ அப்படின்னு சொல்லி அவன் கிருஷ்ணரின் மீது லயித்திருப்பதற்கு இது உதவும். இது அவனை கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றும். ஆனா இப்படி அயோக்கியர்கள் சிலர் இருக்காங்க பாருங்க, யோக்கியமற்ற கருத்துரையாளர்கள். அவங்களால யாருமே வழி தவறக்கூடாது. கிருஷ்ணரை பற்றி கேட்கறது சொல்றது அப்படின்னு 9 விதமான பக்தி தொண்டுல கட்டாயம் ஈடுபடணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. அப்ப தூய பக்தி தொண்டே மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றி. ஆனா கற்பனை, ஞானம், யோகம், பலநோக்கு செயல்களிலிருந்து விடுபட்ட தூய பக்தி தொண்டு பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. முற்றிலும் தூய்மை அடையாதவர்கள் பகவானின் இதர இயல்புகளால், அதாவது அருவ பிரம்ம ஜோதி அல்லது இதயத்தில் உள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கவரப்படலாம். ஆனால் தூய பக்தனோ பரமபுருஷருடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுகிறான். சோ பகவானை அறிவதற்கு 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு அவரை வந்து பிரம்ம ஜோதியாக, மற்றொன்று பரமாத்மாவாக அறிவது, இன்னொன்னு பகவானாக அறிவது. பகவானாக அறிவதுதான் முழுமையான நிலை. இப்ப சூரியன் உதாரணத்தை வச்சு அதை பார்த்தோம். சூரியனுடைய வெளிப்புற தோற்றத்தை, அந்த கதிர்களை மட்டும் நாம இங்க கீழே பாக்குறோம். அது வந்து பிரம்ம ஜோதியை அறிவது. பகவான்கிட்ட இருந்து ஒளிக்கதிர்கள், பல கோடி சூரிய கதிர்கள் வந்து அவர்கிட்ட இருந்து வெளிப்படும். அதுதான் பிரம்ம ஜோதி. சோ அந்த பிரம்ம ஜோதி என்ன பண்ணுனா பகவானோட ரூபத்தை மறைச்சிரும். ஆனா இந்த அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. பின்னாடி கங்காட்டிக்குத்தான் அவரோட உடம்புல இருந்துதான் இந்த பிரம்ம ஜோதி வருது. சோ இன்னொன்னு என்னன்னா, அவர் பரமாத்மாவாக எல்லா ஜீவராசிகள் இதயத்திலும் வீற்றிருக்கிறார். சாட்சியாக, அனுமதிப்பாளராக இருக்கிறார். உபதர்ஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வர அப்படின்னு சொல்லி. சோ இது 2வது நிலை. ஆனா முழுமையான நிலை என்ன? பகவானாக அறிவது. அவர் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறார். அவர்தான் சக்திமான். அவர்கிட்ட இருந்து சக்திகளாக இந்த ஜட உலகில் எல்லா ஜடப்பொருட்களிலும் அவரது சக்திகள் நிறைந்திருக்கிறது. அவர் எல்லா உள்ளத்திலையும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர்கள் பக்தர்கள் உள்ளத்துல முழுமையாக வெளிப்படுகிறார். பக்தர்கள் அல்லாதவர்கள் இதயத்துல அவர் இருந்தாலும் அவ்வளவு வெளிப்படுறது கிடையாது. இது எல்லாம் உணர்ந்தவன் தான் ஒரு பக்தன். அப்ப அந்த பரிபூரண நிலை அப்படிங்கிறது பக்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சோ கிருஷ்ணரை பற்றிய ஒரு அழகான பாடல்ல, தேவர்களை வழிபடுபவர்கள் மிகவும் அறிவற்றவர்கள். அந்த வந்த துபலம் தேசாம் தத்பவதி அல்பமேதசாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிருஷ்ணருடைய உன்னதமான கருணையை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது. தொடக்க நிலையில் இருக்கிற பக்தன் வந்து சில சமயம் சீரான நிலையிலிருந்து வீழ்ச்சி அடையலாம். இருப்பினும் மற்ற தத்துவவாதிகள் மற்றும் யோகிகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக கருதப்பட வேண்டும். ஏன்னா கிருஷ்ண பக்தன் அப்படின்னாலே அவன் வந்து ஆரம்ப நிலையானாலும் சரி, மிகப்பெரிய நிலையானாலும் சரி, கிருஷ்ண பக்தன் வந்துட்டாலே ஒரு சிறப்பு தான். ஏன்னா அவன் கர்ம ஞான பாதைகளை ஏற்கவில்லை. கிருஷ்ணருங்கிற ஒரு ரூபம், அவர்தான் நம்ம வந்து பரமாத்மா அப்படிங்கிறத ஏத்துக்கணும். நாமெல்லாம் ஆத்மா, அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மா, பரம ஆத்மா, உயர்ந்த ஆத்மா அவர்தான். நம்மள புருஷர்கள், குட்டி குட்டி புருஷர்கள். ஆனா அவர் யாரு? பரம புருஷர்.
பரம அப்படின்னா மிக உயர்ந்த புருஷர் அவர்தான். அப்போ தொடக்க நிலையா இருந்தா கூட அவன் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட தத்துவவாதிகள் யோகிகளை காட்டிலும் அவன் உயர்ந்தவன். கிருஷ்ண உணர்வில் சதா சர்வ காலமும் ஈடுபட்டிருப்பவன் பக்குவமான சாது. சாது அப்படின்னா யாரு? சாதுவின் குணநலன்கள் என்ன அப்படின்னு நாம் படிக்க போறோம், படிச்சோம்னு நினைக்கிறேன். சோ சாது அப்படின்னா உயர்ந்த பக்தன். அவருக்கு அந்த 13வது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்ட 6, 7, 8 அந்த ஸ்லோகங்கள்ல கொடுக்கப்படுற அத்தனை குவாலிட்டிஸும் அவங்ககிட்ட அமானித்துவம், தனிமையில் இருப்பது, பிறப்பு இறப்பு முதுமை நோய் இவற்றை கவனித்தல், அடக்கம், அகிம்சை, நேர்மை, தர்மம், தானம், தவம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். சோ எதிர்பாராமல் நிகழும் அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவில் அழிந்துவிடும். மேலும் வெகு விரைவில் அவன் பூரணத்த பக்குவத்தில் நிலை பெறுவான். ஆரம்பத்துல அவன் படிப்படியா முன்னேறும் போது பல இந்த பக்தியற்ற செயல்கள் கூட செய்யலாம். ஆனா படிப்படியா முன்னேறும் போது அவன் கிருஷ்ண பக்தியில பக்குவத்துக்கு வந்துருவான். ஏன்னா முழுமுதற் கடவுள் அந்த தூய பக்தனை அவரே கவனிச்சுக்கிறார். தானே சுயமாக தனது தூய பக்தர்களை கவனித்துக்கிறதுனால தூய பக்தன் வீழ்ச்சி அடைய எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகிலும் ஆனந்தமாக வாழ முடியும். அவன் காலப்போக்கில் கிருஷ்ணரது உன்னத கருணையை பெறுவான். சோ நேரடியாக பகவானுடைய கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை ஏற்றுக்கொள்வதால எப்படி இருக்க முடியும்னா, இங்கேயும் ஆனந்தமாக இருக்க முடியும், போகும்போதும் நாம ஆன்மீக உடல் எடுத்து ஆனந்தமான இடத்தை நாம எப்பொழுதும் அங்க ஆனந்தம் எங்கு நிலைத்திருக்கிறதோ அந்த பரம பதத்தை நாம் அடைய முடியும். சிந்தாம்னி பிரகர பத்ம சுகல்ப விரக்ஷௌ லக்ஷா விரதே சிசுர பிலபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சம்பிரமசேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ அந்த இடத்தை அடைந்தால் எப்பொழுதுமே நித்திய ஆனந்தம், நித்திய ஆனந்தம். அடுத்தது ஸ்லோகம். அடுத்த அத்தியாயத்துக்கே நம்ம வந்துட்டோம். அத்தியாயம் 10. இதுல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. பூரணத்தின் வைபவம். பூரணம் அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். எது பூரணமானது? இந்த உலகில் பக்தி தொண்டு பூரணமானது, மற்ற எதுவுமே பூரணம் கிடையாது. அதாவது நம்ம அஷ்டாங்க யோகமோ ஹட யோகமோ இல்ல ஞான மார்க்கமோ அல்ல யோகிகளோட அந்த மார்க்கமோ எதுவுமே பூர்ணமானது கிடையாது. பக்தி தொண்டு ஒன்றே பூர்ணமானது. அப்படி அதனுடைய பக்தி தொண்டு அப்படின்னா பகவான். சோ அந்த பகவானுடைய வைபவங்கள் அதை நாம பார்க்க போறோம் இந்த 10வது அத்தியாயத்துல. ஸ்ரீ பகவானு வாச்ச பூய ஏவ மகாபாஹோ ருணு மே பரமம் வச்ச யத்தே அகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், படம் பொருந்திய புஜங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிடும் சிறந்த நாணத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக வைக்கப் போகிறேன். இதன் மீண்டும் கேட்பாயாக. பொருளுரை. பகவான் என்னும் சொல் பாரசார முனிவரால் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. வலிமை. பராசர பராசார் தான் சரி விளக்கப்படுகிறது. வலிமை, புகழ், செல்வம், அழகு, அறிவு, துறவு ஆகிய வைபவங்களை பூரணமாக பெற்றவர் பகவான் அல்லது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ உலகில் இருந்தபோது கிருஷ்ணர் இந்த 6 வைபவங்களையும் பூரணமாக வெளிக்காட்டினார். எனவே பரசார முனிவரை போன்ற மாபெரும் முனிவர்கள் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். தற்போது தனது வைபவங்கள் மற்றும் செயல்களை பற்றிய மேலும் ரகசியமான ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசிக்கிறார். 7ஆம் அத்தியாயத்தில் தொடங்கி தன்னுடைய பல்வேறு சக்திகளையும் அவை எவ்வாறு இயங்குகின்றது என்பதை பற்றியும் இறைவன் ஏற்கனவே விளக்கியுள்ளார். தற்போது இந்த அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய விசேஷமான வைபவங்களை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்க உள்ளார். முந்தைய அத்தியாயத்தில் தன்னுடைய பல்வேறு சக்திகளை பற்றி தெளிவாக விளக்கியதன் மூலம் பகவான் உறுதியான பக்தியை நிலைநிறுத்தினார்.
இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய தோற்றங்களை பற்றியும் பல்வேறு வைபவங்களை பற்றியும் அவர் அர்ஜுனிடம் மீண்டும் கூறுகிறார். எவ்வளவு அதிகமான ஒருவன் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பக்தி தொண்டில் நிலை பெறுகிறான். ஒருவன் பக்தர்களின் சங்கத்தில் எப்போதும் இறைவனை பற்றி கேட்க வேண்டும். இது அவனது பக்தி தொண்டை சிறப்படைய செய்யும். பக்தி சமூகத்தினிடையே நடைபெறும் இத்தகைய உரையாடல்கள் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களின் மத்தியில் மட்டுமே சாத்தியமாகும். மற்றவர்கள் இத்தகைய உரையாடல்களில் பங்கு பெற இயலாது. அர்ஜுனன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதால் அவனுடைய நன்மைக்காக இத்தகைய உரையாடல்களை நடக்கின்றன என்பதை பகவான் தெளிவாக கூறுகிறார். ஹரே கிருஷ்ண மகராஜ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மகராஜ். சோ முழுமுதற் கடவுள் சொல்றார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ச்சனா, நீ என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால இதுவரை நான் என்னென்ன சொன்னனோ அதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை உன்னுடைய நலனுக்காக நான் மறுபடியும் சொல்ல போறேன் அப்படின்னு. சோ பகவான் இந்த 1லிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் நான் தான் அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் சொல்றார். பகவான் தான் எல்லாத்துக்குமே மூலம், சர்வ காரணம் அப்படிங்கிறத இந்த 1லிருந்து 7 வரைக்கும் சொல்றார். சோ பகவான் பராச்சர முனிவரால் சொல்லப்பட்டிருக்காரு. எப்படின்னா பகவான் அப்படின்னா, அப்படின்னா 6 ஐஸ்வர்யங்கள்: வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு. வான் அப்படின்னா கொண்டவர். இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக கொண்டவர். நம்மளுக்கு இருக்கு, அழகு இருக்கு. எப்போ 16 வயசுல தொடங்கி ஒரு 25 வயசு வரைக்கும். அப்புறம் ஒவ்வொரு செல்லா இறந்துட்டே வரும். அப்புறம் தோல் சுருங்கும், கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை. ஒரு 70 வயசுங்கிறப்போ நீங்க உங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்த அந்த அழகெல்லாம் அப்படியே டோட்டலா மாறி இருக்கும். சோ நம்மள நரம்பு, நாடி நரம்பு எல்லாம் ஒடுங்கி ஒவ்வொன்னா தேஞ்சு முட்டு வலி, கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வரும். கண்ணு காது கேட்கிற பவர் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நம்ம அழகு நிலைத்ததல்ல. ஆனா பகவானுடைய அழகு எப்பொழுதுமே நிரந்தரமானது, நித்தியமானது. அது போல அவருக்கு இருக்கிற வலிமையும் அப்படிதான். அவர் சர்வசாதாரணமா சுண்டு விரல்ல கோவர்த்தனத்தை தூக்குனார். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. கோடான கோடி அண்டங்கள் அவரது மயிர்கால்களில் இருந்து தோன்றுகின்றன அப்படின்னா அவரது சைஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. நம்மளாம் அண்டங்கள் அத ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். இங்க இருந்துட்டு வேற ஒரு கோளுக்கு போகணும்னா நம்மளால முடியல. நாமளாம் பொம்மை மாதிரி ராக்கெட் எல்லாம் விட்டு விட்டு அது அப்படியே தீ பிடிச்சு கீழே தொசுன்னு விழுந்துருது. ஏதாவது ஒண்ணு மேல போய் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்தா கூட அது வேற கிரகம்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. அது போல வலிமை, புகழ் அப்படின்னா பகவான் மிகவும் புகழ் பெற்றவர். அவரது புகழ் சொல்லி 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 அனந்த சேசருக்கு அந்த 1000 நாக்குகள் பத்தல. அவரது புகழை இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறார், பாடிக்கொண்டே இருக்கிறார், பாடிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் பாடுவார், பாடினார். முக்காலங்களிலும் அவர் இதை செஞ்சுட்டே இருக்கிறார். சோ செல்வம் அப்படின்னு பார்த்தா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி அவர் தான். இங்க இருக்கிற ஒரு துரும்புல இருந்து பெரிய பெரிய நிலக்கரி சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள், தங்க வைரம், வைடூரியம் அப்படின்னு நாம இந்த பூமியில ஒரு கல்லுக்காக நாம அப்படி ஏங்குறோம். ஆனா இதெல்லாம் அழியும் போது இன்ஹாலியேஷன், அதாவது அழிவின் பிரளயத்தின் போது அதெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். பெரிய பெரிய மாடிகள் அதெல்லாம் நாம செல்வம்னு சொல்றோம். ஆனா அவரு மூச்சு காற்றை உள்ள இழுக்கும் போது இது அத்தனையும் முடிஞ்சு போகுது ஒரே செகண்ட்ல. ஏன்னா அதெல்லாம் அற்ப விஷயங்கள். அவருக்கு எது வேணா முடியும். அவர் செல்வம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தா வருது. குபேரன் எல்லாம் அவருடைய அதிகாரி. செல்வத்திற்கு அவர்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொற்பம். குபேரன் கிட்ட இருக்கிறதே பெரிய ஒரு செல்வம் நினைக்கிறோம் நாம. அதெல்லாம் பகவானோடைய ஒரு தூசுக்கு சமம். அது போல அறிவு, அவர்கிட்ட இருக்கிற அறிவு யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். அறிவு, அழகு, செல்வம், புகழ், வீரம், துறவு
இதுல விசேஷமான குணம் என்னன்னா துறவு. கடைசியா இருக்கு பாருங்க, துறவு. அதாவது தன்னை வந்து பெரிய ஆளுன்னு காட்டிக்க மாட்டார். கிருஷ்ணராக இங்க வந்தார், ராமராக வந்தார். ரொம்ப அடக்கமான அந்த ராமர் மேல மக்கள் எல்லாம் அவ்வளவு கவரப்பட்டாங்க. ஒரு அரசன் அப்படின்னா ஏன்னா பகவான் அப்படின்னாலே அவருக்கு எல்லாமே இருக்கு. அவர் இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் காரணம் காரியம் ச வித்தியதே. அவருக்கு எந்த காரணம் கிடையாது, காரியம் கிடையாது. இங்க வரணும், இந்த துர்நாற்றம் பிடித்த இந்த உலகுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவர் தன்னுடைய மக்களை எல்லாம் மீட்டு தன்னிடம் இணைத்துக் கொள்வதற்காக இங்க வந்து பல அவதாரங்களை எடுத்து இங்க வர்றார். அப்படியாவது இந்த குழந்தைங்க என்கிட்ட வருமா அப்படின்னு. அப்போ நான் அடியேனுக்கு அடியேன் அப்படிங்கிறாரு. தாசானு 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 தாசன் கோபி ஃபர்த்து பத கமலையோர் தாச தாசா தாசானு தாசன் அப்படிங்கிறார். அதாவது என்னோட பக்தர்களுக்கு நான் மிகவும் கட்டுண்டவன், நான் அடிமை. அவங்க உட்காருனா உட்காருவேன், எந்திரினா எந்திரிப்பேன். இல்லைங்களா? நாம இத வந்து பல லீலைகள்ல நாம பார்த்திருக்கோம். ஓ, இது எந்த லீலையில நம்ம பார்த்தோம்? திருமலை இசை ஆழ்வார். அதுல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த கணிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்குச்சி மணிவன் நானே கிடக்க வேண்டாம் துணிவுடை சென்னா புலவன் நானும் போகிறேன் நீயும் உந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படிம்பார். அப்புறம் ஏன்னா தன்னோட அடியவரை நாட்டை விட்டு போன்னு சொன்னான் ஒரு அரசன். அப்போ அந்த அடியவரோட குரு வந்து சொன்னார், என்னோட சிஷியனை போக சொல்றான், நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க, படுத்து கிடக்குற? என்னோட பைனாகப்பாய், அதாவது ஆதிசேஷன் மேல படுத்திருப்பார். மாதாஜி மாதாஜி இத்தனை நேரம் கேட்கலீங்க. திருமிசை ஆழ்வார்ல இருந்து கேட்கவே இல்லைங்க மாதாஜி. அப்படிங்களா? இருங்க. ஆமாங்க மாதாஜி. பத்மாவா மாதாஜி உங்களுக்கு கேட்டுச்சா? கேக்குங்களா? எங்களுக்கு நல்லா கேக்குது. திருமிசை ஆழ்வார்ல இருந்து கேக்குறீங்க, அதான் கேட்டேன். இப்பதான் சொல்றாங்க, திருமிசை ஆழ்வார் இப்பதான் சொல்றாங்க. இப்பதான் அது சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மியூட் ஒரு ஒரு செகண்ட் அப்படியே மியூட் ஆகி கொஞ்சம் அப்படி சொல்ல. ஆனா இந்த ஸ்பீச் பேசுறதுக்கு இதாகுது. உங்களுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்குது. உங்களுக்கு தான் கணிக்கண்ணன் நெட் அப்படிங்கிற ப்ராப்ளம். கணிக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு அடியவர், சாரி அவரோட சிஷ்யர் இருக்கிறாரு. அந்த சிஷியனை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில, அதாவது அவர் வந்து ஒரு பாட்டி கோயில கூட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து நல்லா சேவை செய்வாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவங்க இளமையா இருந்தா இன்னும் அதிகமா சேவை செய்வாங்கன்னு அந்த பாட்டிக்கு ஒரு 20 வயசு தந்துட்டாரு. இத கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற அரசர் கூப்பிட்டாரு, எனக்கும் அந்த மாதிரி இளமைத்தா அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, அதுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீ வந்து இந்த நாட்டுல இருக்காத, இந்த நாட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. சோ அந்த அரசனோட பொய் அகங்காரத்தை அகற்றுவதற்காக அந்த சமயம் பார்த்து இவருடைய குருவான திருமலை இசை ஆழ்வார் வர்றார். அப்போ இவர் நடந்தா சொல்றார், என்னை இந்த நாட்டை விட்டு மன்னர் போக சொல்லிட்டாரு, அதனால நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல வந்து நீங்க பண்ணுங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, நான் சேவை பண்ண முடியாது இனிமே அப்படின்னு. அப்ப அவர் திருமலை இசை ஆழ்வார் சொல்றார், நீ போனா நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை சேர்த்து அவர் கிளப்புறாரு. கணிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்குச்சி மணிவண்ணா. பெருமாள் மணிவண்ணன், எத்தனையோ பெயர்கள் அவருக்கு இருக்கு, மணிவண்ணான்னு கூப்பிடுறாரு. நீ இங்க இருக்க வேண்டாம், நீ கிடக்க வேண்டாம் துணிவிடை சென்னா புலவனும் நானும் போகிறேன் நீயும் உன்றன் பைனாகப்பாயை சுருட்டிக்குள் அப்படின்னு. அவர் படுத்திருந்த அந்த ஆதிசேஷனையும் எடுத்துட்டு நீ வா அப்படிங்கிறார். பைனாகப்பாய் அப்படின்னா ஆதிசேஷனை தூக்கி அந்த கேரளால எல்லாம் இடுப்புல கொடைய வச்சுக்குவாங்க இல்லையா, இக்குல, கையோட இக்குல, அப்படி அது மாதிரி எடுத்து அவரு கைக்கு இடையில வச்சுக்கிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ கணிக்கண்ணன் முன்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடி அவர் குரு போறாரு, அதுக்கு பின்னாடி பெருமாள் போறாரு. அப்ப அங்க இருக்கிற தேவர்கள் தேவதைகள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, பெருமாள் இந்த ஊர்ல இல்லைன்னா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சிவபெருமான் முதல்ல போறாரு. அவர் சிவபெருமான் நிலையில நான் எதுக்கு இங்க இருக்கணும், பார்வதி தேவி போக, பார்வதி தேவிக்கு பின்னாடி விநாயகர் முருகர் எல்லாம் போக, அவங்களுக்கு பின்னாடி அங்க இருக்கிற சிறு தேவர்கள் எல்லாமே மூட்டை கட்டிடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இது என்ன இப்படி எல்லா கோயில்ல இருந்தும் எல்லா தேவர்களும் எங்கேயோ போறாங்க லைனா, அரசரே நம்ம
நம்ம நாடு வந்து சுடுகாடு ஆயிரும், மழை இருக்காது, பஞ்சம் பட்டினி பிணி எல்லாம் தான் இனி வரப்போகுது, நீங்க ஓடி போய் தடுங்க, நீங்க தான் அதை எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காலில் விழுகுறாங்க. அப்பதான் மன்னனுக்கு உண்மை உரைக்குது. ஐயோ வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஓடுறாரு. ஓடி போய் பின்னாடி இருக்கிற சிவபெருமான் பார்வதி கும்பிட்டா அவங்க சொல்றாங்க எங்க கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பெருமாளை போய் கும்பிடுங்க. பெருமாளை போய் கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு என்னுடைய அடியவன் முன்னாடி போறார், அவர் சொன்னதுதான் நான் கேட்பேன் அப்படிங்கிறார். அப்புறம் போய் திருமலிசை ஆழ்வார் காலில் விழுகிறாங்க. அவர் சொல்றாரு எங்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என்னோட சிஷ்யன் போறான் பாரு, அவனை தடுத்து இது பண்ணுங்கன்னு. அப்புறம் போய் கடைசியில யார நாட்டை விட்டு போக சொன்னாரோ அவர் காலிலேயே விழுகிறார். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், வைஷ்ணவர்கள் எவ்வளவு பெரியவங்கன்னு இப்பதான் தெரியுது, தயவுசெய்து நீங்க திரும்பி வாங்க, நீங்க வந்தாதான் மத்தவங்க எல்லாருமே வருவாங்கன்னு கேட்கும்போது அப்புறம் அவர் திரும்பி போறார். அப்புறம் அவர் சொல்றார் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமர பூங்குச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும் துணியுடை சென்னா புலவனும் ஞானம் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைனாகப்பாயை விரித்து படுத்துக்கொள் அப்படின்னு திருமிசை ஆழ்வார் சொல்றார். சோ இந்த மாதிரி ஒரு பக்தர்கள் தான் பகவானுக்கு ஆர்டர் போட முடியும். தூய பக்தன் எந்திரினா எந்திரிப்பார், உட்கார்னா உட்காருவார். ஓ அப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டும். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கடவுள் மேலும் அவரே அவர் வந்து உடல் ஜடம் கிடையாது, நித்தியமான அறிவும் நிறைந்தது. நாம எங்க படிச்சோம், சாரி, சோ இந்த அந்த துறவு பத்தி படிச்சோம் இல்லைங்களா? இப்ப பகவான் வந்து எவ்வளவு எளிமையானவர், எளியவருக்கு எளியவர். பகவான் வந்து ஆடம்பரம் அதெல்லாம் காட்ட வேண்டிய, எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடவுள் கடவுள்னு எல்லார்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அடியவர்களுக்கு அவர் வந்து ரொம்ப எளிமையாக, யாரெல்லாம் பணக்காரங்க கும்பிட்டாலும் அன்புடன் கும்பிட்டாலும் அவர் வந்து அவங்களுக்கும் கருணை கொடுக்கிறார். ஒரு எளியவன். அதனாலதான் சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு. எனக்கு ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு குவளை நீரோ கொடுத்தா போதும். தோயம் அப்படின்னா நீர் கொடுத்தா போதும்னு சொல்றார். அப்போ எனக்கு நான் வந்து ரொம்ப பெரியவன், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்ப பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் போனா ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கிழிச்சு அப்படியே உங்க கையில் கொடுத்துருவாங்க. என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு 10 லட்சம் எனக்கு லஞ்சம் கொடுத்தாதான் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் அதுக்கெல்லாம் அடிமை இல்லை. ஏன்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது. அவர் வந்து தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கு குருவாகவும் எல்லாவற்றுக்கும் இணையாக சுக்ருதம் சர்வபூதானாம் நம்மளுக்கு மிக உயர்ந்த நண்பனாக எப்போது இருக்கிறார். அப்போ பராசர முனிவரை போன்ற மாபெரும் இவர்கள் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். சோ அவரது வைபவங்கள் மற்றும் செயல்களை பற்றி ரகசியமான ஞானத்தை கிருஷ்ணர் இங்க வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இது வந்து முதல்ல என்ன பார்த்தோம், குஹ்யம். இப்ப குஹ்யத்தமம். மிக மிக ரகசியமான அறிவு இது. முதல்ல ரகசியமான அறிவு பார்த்தோம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம். இப்ப அதை விட ரகசியமான அறிவை இப்ப சொல்லிட்டு இருக்கார். சோ தன்னுடைய வைபவங்களை அர்ஜுனனுக்கு இங்க சொல்றார். இப்போ முதல்ல வந்து நம்ம பல்வேறு சக்திகளை போன அத்தியாயத்துல பார்த்தோம். அதுல வந்து உறுதியான பக்தியை நிலைநாட்டுறார். இங்க வந்து தன்னோட தோற்றங்களை பற்றியும் பல்வேறு வைபவங்கள், அதாவது விசேஷமான வைபவங்கள் அப்படின்னா அவரது செயல்கள், விசேஷமான செயல்களை பற்றி அர்ஜுனன்ட்ட மறுபடியும் சொல்றார். சோ எவ்வளவுக்கு அதிகமா பகவானை பற்றி கேட்கிறோமோ அத்தனை தூரம் பக்தி தொண்டுல நாம நிலை நிற்க முடியும். எவ்வளவு தூரம் பக்தர்களோட சங்கத்துல இறைவனை பற்றி கேட்கிறோமோ அவ்வளவு தூரம் பக்தி சிறப்படையும், நம்மளோட பக்தி தண்டு சிறப்படையும். பக்த சமூகத்தினிடையே நடைபெறும் இத்தகைய உரையாடல் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் மத்தியில மட்டும்தான் சாத்தியமாகும். இப்ப வந்து பௌதிகத்துல இஷ்டமுள்ள ஒருத்தன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம்னா அவங்களால ஒரு அரை மணி நேரம் கூட உட்கார முடியாது, கட் பண்ணிட்டு இந்த ஜூம் விட்டு போயிடுவாங்க. சோ பக்தி தொண்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க இந்த உரையாடல்ல ஈடுபட முடியும். மற்றவர்கள் இதுல பங்கு பெற இயலாது.
சோ அர்ஜுனன் ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறதுனால, பகவானுக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறதுனால அவனுடைய நன்மைக்காக இத பகவான் சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 2. நமே விது சுரகணா பிரபவம் ந மஹர்ஷய அகம் ஆதிர் ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வசக. படிக்கிறேன் தேவர்களோ மாதாஜி. படிங்க. தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது போல பகவான் கிருஷ்ணரே ஆதி புருஷராவார். அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். மேலும் எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காரணம் தானே என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். தேவர்களும் மகா ரிஷிகளும் கூட கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் கிருஷ்ணரது திருநாமம் அல்லது வியக்தித்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு இருக்கையில் இந்த சிறு உலகைச் சேர்ந்த பெயரளவு அறிஞர்களின் நிலை என்ன? முழுமுதற் கடவுள் ஒரு சாதாரண மனிதனைப் போல இவ்வுலகிற்கு வந்து அசாதாரணமான அற்புத செயல்களை செய்வது ஏன் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான தகுதி ஏட்டறிவு அல்ல என்பதை அறிய வேண்டும். தங்களது மன அனுமானத்தின் மூலம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயன்ற தேவர்களும் மகா ரிஷிகளும் கூட அதில் தோல்வியே அடைந்தனர். முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள சிறந்த தேவர்களாலும் முடியாது என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களது பக்குவமற்ற புலன்களின் எல்லை வரை கற்பனை செய்யலாம். ஆனால் கடவுள் அருவமானவர் என்றோ ஜட இயற்கையின் முக்குணங்களால் தோற்றுவிக்கப்படாத ஏதோ ஒன்று என்றோ உண்மைக்கு புறம்பான முடிவிற்குத்தான் வர முடியும். அல்லது மனதில் எதையாவது கற்பனை செய்து கொள்ளலாம். ஆனால் அத்தகு முட்டாள்தனமான கற்பனைகளால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள சாத்தியமல்ல. பூர்ண உண்மையை அறிய விரும்புவனிடம் முழுமுதற் கடவுளான நான் இதோ இருக்கிறேன், நானே பரமன் என்று இங்கே பகவான் மறைமுகமாக கூறுகின்றார். இதனை அவன் அறிய வேண்டும். சிந்தனைக்கு எட்டாத இறைவன் தனிப்பட்ட நபராக வீற்றிருப்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் இருப்பது உண்மையே. முழு ஆனந்தம் மற்றும் பூர்ண அறிவுடன் நித்தியமாக விளங்கும் கிருஷ்ணரை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அவரது உரைகளை கற்பதன் மூலம் நாம் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். கடவுள் என்பவர் நம்மை ஆளும் ஒரு சக்தி அல்லது அருவமான பிரம்மன் முதலிய கருத்துக்களை இறைவனின் தாழ்ந்த சக்தியில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திவ்யமான தலத்தில் நிலை பெறாதவரை பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரை அவருடைய உண்மையான நிலையில் பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அத்தகைய கற்பனையாளர்களையும் காப்பதற்காக தனது காரணமற்ற கருணையினால் அவர் கீழிறங்கி வருகிறார். இருந்தும் பரமபுருஷரின் அசாதாரணமான செயல்களுக்கு மத்தியிலும் ஜட சக்தியினால் களங்கமடைந்துள்ள கற்பனையாளர்கள் அருவ பிரம்மனையே பரமனாக எண்ணுகின்றனர். பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த பக்தர்கள் மட்டுமே அந்த பரமபுருஷ பகவானின் கருணையால் கிருஷ்ணரே பரமன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பகவானின் பக்தர்கள் கடவுள் அருவ பிரம்மானவர் என்னும் கருத்தினை கண்டுகொள்வதில்லை. அவர்களது நம்பிக்கையும் பக்தியும் பரமபுருஷரிடம் சரணடையும் நிலைக்கு அவர்களை உடனடியாக கொண்டு வருகின்றன. மேலும் கிருஷ்ணரின் காரணமற்ற கருணையால் அவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஆத்மா என்றால் என்ன என்பதையும் பரமன் யார் என்பதையும் பெரு முனிவர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். பரமன் என்று அறியப்படும் அவரே நமது வழிபாட்டிற்கு உரியவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட பகவானுடைய வைபவங்களை அறிவதில்லை அப்படின்னு சொல்றார். சோ பகவானுடைய செயல்களை அறியறதுக்கு யாருனாலே முடியாது. அதனாலதான் நம்ம பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலேயே படிக்கிறோம். முய்யந்தி யட் சூரேக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ யத்திர திருஷட்கோ அமிர்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமகி. சோ எப்படி இந்த நிலத்திலிருந்து நீர் வருது, நீரிலிருந்து வானிலிருந்து காற்று வருது, காற்றிலிருந்து நெருப்பு வருது, நெருப்பிலிருந்து இப்படியாக நீர் வருது, எப்படி ஒண்ணுமே புரியல யாருக்குமே. தண்ணிக்குள்ள நீர் இருக்கா, நீருக்குள்ள தண்ணி இருக்கா, கோழிக்குள்ள இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா, இப்படி நிறைய பேர் குழம்புறாங்க. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. சோ பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட பரமபுருஷ பகவானை பற்றி முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை. அவங்களுக்கே நிறைய குழப்பம். அவர் ஏன் இப்படி லீலை பண்றார், மாதுரிய லீலை எதுக்காக நடக்குது,
நிறைய பேருக்கு குழப்பம். பகவான் எப்படி இந்த பூமியை தோற்றுவித்தார், இந்த பிரம்மாண்டங்களை தோற்றுவித்தார், அதனோட நோக்கம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா பிரம்மா சொல்றார், கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர். அது ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயே சொல்றார், கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ அவர்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சோ தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே காரணம் அப்படிங்கிறார் பகவான் இங்க. சோ பகவான் ஒரே ஒருவராக இருந்தார். அவரது விளையாட்டான செயல்தான் இந்த நம்மளையெல்லாம் தோற்றுவிச்சு நம்மளுக்கெல்லாம் ஆன்மீக உலகத்தை படைச்சு நாம அங்க அடங்காம அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஜட உலகை படைத்து அப்புறம் இங்க வந்து நாமள சிறையில சிக்கி சீரழிகிறோம். சோ பகவான் வந்து இந்த 24 மூலக்கூறுகளை தோற்றுவித்தார். அதிலிருந்துதான் எல்லாமே நாம அனுபவிக்கிறோம். இந்த ஜட உலகுல எல்லாமே அவருடையது. நம்ம கண்களால் பார்ப்பது எல்லாமே அவருடையதுதான். அவனின்றி ஓரணுவும் கிடையாது. அப்புறத்துக்கு அதே போல கிருஷ்ணரது திருநாமம் அல்லது வியக்தித்துவத்தை கூட புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஏன் இவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறது யாராலே புரிஞ்சுக்க முடியாது. அவரது திருநாமத்துல இத்தனை சக்தி இருக்கா, அதுவும் புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுக்கே டவுட் வரும், எதுக்குடா இந்த பேர் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பத்துல வந்த உடனே இது சொல்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனால புரிஞ்சுக்கவே முடியாது. இவ்வாறு இருக்கையில் இந்த சிறு உலகை சேர்ந்த பெயரளவு அறிஞர்கள் எல்லாம் பெயரளவு அறிஞர்கள் மாயா அபகர்த ஞானா ஆசூரம்பாவம் ஆசிரிதம், அந்த மாயால் அறிவு அபகரிக்கப்பட்ட அந்த பேரறிஞர்கள்னு சொல்ற படிச்ச மேதாவிகள், அவங்களுக்கெல்லாம் கடவுளை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் ஏன் இந்த உலகுக்கு சாதாரண மனிதரை போல வந்தார், அற்புதங்களை செய்யறாரு அப்படின்னு ஏட்டறிவு அதெல்லாம் பயன்படுத்தி மனக்கற்பனையின் மூலமா பகவானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது சத்தியமா சாத்தியமே கிடையாது. அதனால தோல்விதான் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா தேவர்கள் யாரு, பக்தர்கள், அதாவது கலப்பட பக்தர்கள் தான் தேவர்கள். அப்படின்னா தூய்மையான பக்தர்கள் இல்லை, இருந்தாலும் மிஸ்ர பக்தி பண்றவங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசையில தேவலோகம் வேணும்னு போயிருக்காங்க. பகவான் மேல அனன்ய பக்தி கிடையாது, அதே குறிக்கோளாக தூய்மையான பக்தி, அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம், அது கிடையாது. அவங்களுக்கே புரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தங்களது பக்குவமற்ற புலன்களின் எல்லை வரை கூட அவர்கள் கற்பனை செய்யலாம். ஆனால் கடவுள் அருவமானவர் என்றோ ஜடையர்க்கின் முக்குணங்களால் தோற்றுவிக்கப்படாத ஏதோ ஒன்றோ உண்மைக்கு புறம்பான முடிவுக்குத்தான் வர முடியும். அவங்க கற்பனை வேணா செஞ்சுக்கலாம் உண்மைக்கு புறம்பா, ஆனா முட்டாள்தனமான அந்த கற்பனையினால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சரணடையணும், ஒரு குருவை சரணடையணும். அந்த பொய் ஃபால்ஸ் ஈகோ இல்லாம இருந்தாதான், அமானித்துவம், அடக்கம், அகிம்சை, அந்த மாதிரி எல்லா குணங்கள் இருந்தாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். இப்ப பூர்ண உண்மையை அறிய விரும்புவனிடம் முழுமுதற் கடவுள் நான் இதோ வருகிறேன், நானே பரமன் அப்படின்னு பூரண உண்மையை அறிய விரும்புபவன். ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தவர். சோ யாரெல்லாம் பகவானை முழுமையாக அறிய ஆவல் கொண்டு இந்த 4 பேரும் வர்றாங்க, அவங்களுக்கு பகவான் வந்து நான் இதோ வர்றேன், என்னை காட்டி கொடுக்குறேன் உனக்கு, ஏன்னா நீ என்னை சரணடைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவரே வர்றார். அப்போ சிந்தனைக்கு எட்டாத இறைவன் தனிப்பட்ட நபரா எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் இருப்பது உண்மைதான், ஆனந்தம், அறிவுடன் நித்தியமான அந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அவரது உரையாடுகளை கற்பதன் மூலமாக அவரை புரிஞ்சுக்கலாம். சோ கடவுள் என்பவர் நம்மை ஆளும் ஒரு சக்தி அல்லது அருவமான பிரம்மன் போன்ற கருத்துக்களை இறைவனின் தாழ்ந்த சக்தியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்மை ஆள்பவர் அப்படிங்கிறது எப்படி தெரியுது அவங்களுக்கு? ஒரு சுனாமி வந்தாலோ இல்ல கோவிட் டைம்லயோ இயற்கைக்கு அடக்க முடியாத இயற்கையில் அவங்க கஷ்டப்படும் போதுதான் அவங்க இறைவன்கிற பக்கம் திரும்புறாங்க.
சோ இயற்கையை அடக்க முடியாது யாருனாலும். சுனாமியோ இல்ல நிலநடுக்கமோ இல்ல பெரிய புயலையோ எந்த ஒரு விஞ்ஞானியும் சரி எத்தனை மெத்த படிச்சிருந்தாலும் காட்டுத்தீயோ ஒருத்தனால தனியா சமாளிக்க முடியாது. இயற்கை அவ்வளவு வலிமையானது. பகவானுடைய அது பகவானுடைய சக்தி. இந்த சக்திகள் எல்லாம் அவர் சொல்றாரு, என்னுடைய சிறு அம்சம். நெருப்புல இருந்து எப்படி சிறு துளி விழுகுது அது மாதிரி ஒரு சிறு அம்சம். இதெல்லாம் நாம பாக்குறது எல்லாமே முழுசா யாரும் பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இதையவே நம்ம புரிஞ்சுக்க முடியல. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை டிபார்ட்மெண்ட். கடல்ல ஆழத்துக்குள்ள உயிரினங்களே இருக்காதுன்னு விஞ்ஞானிகளே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப போய் பார்த்தா கடலோட ஆழத்துல இருட்டுல காற்று ஆக்சிஜனே கிடையாது. அங்க ஃபுல்லா இருட்டு, சூரிய ஒளி கூட போகல. ஆனா அங்க அத்தனை உயிரினங்கள் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. அதை வச்சு உள்ள ஆழ்கடல் போய் பாக்குறாங்க விஞ்ஞானிகள். அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. இன்னும் பற்பல குகைகள் இருக்கு, காடுகள் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போனது கிடையாது இன்னும் மனுஷங்களே. அந்த குகைகள், காடுகள், நீர்வீழ்ச்சிகள், அருவிகள் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்கு. ஏகப்பட்ட துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்கெல்லாம் சயின்ஸை பல கூறுகளா போட்டு வேதியியல், இயற்பியல் அப்படின்னு நிறைய கூறுகள் போட்டு படிக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு இதுக்கும் இப்ப எல்லாம் வந்துட்டாங்க. இதயத்துக்கு தனியா, கிட்னிக்கு தனியா, எலும்புக்கு தனியா, மூட்டுக்கு தனியான்னு நிறைய டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்டா பார்ட்டா படிக்கிறாங்க. அப்படியும் யாருமே 100% முழுசா இந்த உலகத்துல இருக்கிறதையே புரிஞ்சுக்க முடியாது போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பகவானை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா நாம இந்த உலகத்துல எத்தனையோ பாக்குறோம். ஒரு டிபார்ட்மெண்ட்ல டாக்டரேட் பண்றாங்கன்னா அது அதே முழுமை கிடையாது. ஏதோ பெயரளவுக்கு பண்றாங்க. முழுசா படிச்சவங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்லயே முழுசா படிச்சவங்க யாரும் கிடையாது. அப்ப எத்தனை கோடி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த உலகத்துல நம்மளால அறியவே முடியல. வேற எதுவுமே வேண்டாம், நம்ம முதுக நாம பார்த்தவங்க யாராவது இருக்கிறோமா? 2 கண்கள் இருக்கு, நம்ம முதுகையே பார்க்க முடியாத நாம பகவானை பற்றி எப்படி கமெண்ட் பண்றது? அவரை பற்றி எப்படி கற்பனையான கருத்துரைகளை எல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப கிருஷ்ணரை அவருடைய உண்மையான நிலையில் பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு உண்மையை ஏத்துக்கிறாங்களோ அவங்களாலதான் கிருஷ்ணரை புரிந்து ஓரளவுக்காவது புரிஞ்சுக்க முடியும். நான் கிருஷ்ணர் புரிஞ்சுட்டேன்னு சொல்றவங்க கண்டிப்பா தோல்விதான் அடைவாங்க. இப்ப பகவான் இந்த கற்பனையாளர்களையும் காப்பதற்காக தனது காரணமற்ற கருணையில் கீழிறங்கி வருகிறார். இப்ப பரமபுருஷரின் அசாதாரணமான செயல்களுக்கு மத்தியிலும் ஜடசக்தியினால் கலக்கமடைந்துள்ள கற்பனையாளர்கள் அருப பிரம்மனையே பரமனாக எண்ணுகின்றனர். அவர் பாருங்க, அவரையே பிரிஞ்சு நாமெல்லாம் அவர்கிட்ட எதிரிகளா முகம் காமிக்காம நாம ஆதிர் பகிர்முக ரொம்ப காலமா அவருக்கு நாம எதிரிகளா முகம் திருப்பிட்டு வந்துட்டோம். ஆனா பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி அவர் நம்மை நோக்கி கீழிறங்கி வர்றார் காரணமற்ற கருணையினால, நம்மளையெல்லாம் மீட்டு போகணும்னு சொல்லி. சோ இந்த ஜடசக்தினால கலக்கமடைந்த கற்பனையாளர்கள் அருவ பிரம்மனையே அப்பவும் கூட பரமனா நினைக்கிறாங்க. இப்ப பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த பக்தர்கள் மட்டும்தான் பகவானோட கருணையினால கிருஷ்ணர் தான் பரம புருஷர், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பகவானின் பக்தர்கள் கடவுள் அருவ பிரம்மமானவர் எனும் கருத்தை கண்டுக்கிறதே கிடையாது. அவர்களது நம்பிக்கையும் பக்தியும் பரமபுருஷரிடம் சரணடையும் நிலைக்கு அவர்களை உடனடியாக கொண்டு வருது. மேலும் கிருஷ்ணரின் காரணமற்ற கருணையினால் அவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். ஏசாம் தொந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருணாம் தேத்வந்த்வ மோக நிர்முக்த பஜந்தேமாம் திருடவிரதாக. சோ தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் ஜம் தமக நாசையாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபத்தை உள்ளிருந்து அவரே கொடுக்கிறார். அதே போல ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு அந்த புக்தியை, அவரை புரிஞ்சுக்கிற புக்தியை உள்ளிருந்து பரமாத்மாவாக இருந்து நம்ம எல்லாருக்கும் அவர் தான் தர்றார். சோ ஆத்மா அப்படின்னா என்ன என்பதையும் பரமன் யார் என்பதையும்
பெரும் முனிவர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். அப்ப ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த கற்பனை கருத்துரையாளர்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் ஒண்ணுதான், நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் ஆத்மாங்கிறது தான் உண்மை. பிரம்மன்கிறது ஆத்மாவையும் சொல்லலாம், பரமாத்மாவும் சொல்லலாம். ஸோ அந்த காமன் வேர்டை வச்சு அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி தப்பான கருத்துக்களை பரப்புறாங்க. சோ பரமன் என்று அறியப்படும் அவரே நமது வழிபாட்டுதலுக்கு உரியவர் ஆவார். ஏன்னா அவர்தான் தலைவர், எல்லாவற்றிற்கும் தலைவர். அப்ப தலைவரை எல்லாருமே வழிபடுறாங்க. இப்போ சாதாரணமா ஒரு குடும்பத்துல பெரியவங்களை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, வணங்குறீங்க. ஒரு பெரிய பணக்காரரை ஒரு விஐபி வீட்டுக்கு போனா அவங்கள வணங்குறீங்க. ஒரு அரசியல்வாதி பார்த்தா வணங்குறீங்க. சாதாரணமா இப்படி வணங்குறப்போ எல்லா தகுதிகளும் உடைய பகவானை வழிபடுறதுக்கு என்ன கூச்சம்? சிலரெல்லாம் கோயிலுக்கு போவாங்க, அவரை விழுந்து வணங்குறதுக்கு போக மாட்டாங்க. ஓகே, கொஞ்சம் பணம் பிடித்தவர்களாகவோ அழகு இருந்தாலும் அப்படியே சுத்தி கும்பிட்டு கைய கூட கூப்ப மாட்டாங்க, அப்படியே சுத்தி கைய ஆட்டி ஆட்டி நடந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. சோ அவங்களால முடிஞ்ச டொனேஷன் கொடுப்பாங்க, ஆனா விழுந்து கும்பிட மாட்டாங்க. சோ பகவான் எல்லா தகுதிகளையும் உடையவர். நமக்கு கொடுக்கறதே அவர் தான். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படின்னு நமக்கு பிரதியும் ஞாபக சக்தியும் கொடுக்கிறவர். அவர்னால தான் நம்மளால பேச முடியுது, பார்க்க முடியுது, கேட்க முடியுது. நம்மளுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு கடவுளையே இல்லைன்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? கடவுள் கொடுக்கறத மட்டும் வாங்கிக்க தெரியுது, ஆனா அவரை ஏத்துக்க முடியல அப்படின்னா பெரும் குற்றம். யார்கிட்ட இருந்து எங்கிருந்து வருது, எப்படி செயல்படுது, இதை ஒருவன் அறிந்து கொண்டால் மட்டுமே அவனுக்கு கடவுளுடைய ஞானம் கிடைக்கும். இல்ல ஏதோ வருதுங்க, நான் சாப்பிட்றேங்க, தூங்குறேங்க, அப்படியே செத்து போறேங்க அப்படின்னா அவனுக்கு கடவுளை பற்றிய ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, ஆய்ந்தறிவு வேண்டும். ஆய்ந்தறிவுல ஈடுபடணும். யாராலும் நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம கை கால்லாம் எப்படி செயல்படுது, நம்மளுக்கு ஏன் வயதான தோற்றம் வருது, அப்புறம் எங்க போறோம், இந்த உடலை விடுத்தால் எங்க போறோம், இப்படின்னு அக்கு வேறு ஆணி வேற முழுசா படிக்கணும். இல்லைன்னா படிச்சவங்க சொன்னதை கேட்கணும், பக்தர்களோட சங்கத்துல சேரணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும். அப்பதான் பகவான் மேல பக்தி வரும். பகவானை பற்றி ஒண்ணுமே தெரியாம அவர்கிட்ட அன்புங்கிறத எப்படி ஏற்படுத்த முடியும்? சோ புரிதல் வேண்டும். இப்ப காந்தியடிகள் அப்படின்னா நல்லவர், அப்படி வல்லவர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவரை பத்தி படிச்சிருக்கிறோம். அவரது வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி உண்மை பேசினார், சத்தியாகிரகம், அவர் சத்தியத்தை மேற்கொண்டார் அப்படின்னு எல்லாம் படிச்சப்பறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அதே போல பகவான் எப்படிப்பட்டவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அவர் நம்மளுக்கு என்றும் உதவக்கூடியவர், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் மேல பக்தி வரும். சோ தொடர்ந்து பகவானை பற்றி கேட்க வேண்டும். அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஓடிட்டே 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 எங்கேயோ நாம பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில போய் சிக்கிக்கிறோம். சோ இந்த ஜட உலகுல ஓடிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகளுக்கு மட்டுமே உரியது ஆன்மீகம், மூடர்களுக்கு உரியது பௌதீகம். சோ ரெண்டையும் தேர்வு செஞ்சுக்கணும். நாம் புத்திசாலியா இருக்கணுமா இல்ல மூடர்களா இருக்கணுமா அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது